என்னது ஒரு 35 நாள் கிராஷ் கோர்ஸ் படிச்சே ஒரு குழந்தை வந்து நீட்டில் நல்ல மார்க் ஸ்கோரிங் பண்ணி இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வாங்க போறாரா? யார் அவரு? ஆர்ஜிஆர் அகாடமி 1 இயர் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு 2026 நீட் எக்ஸாம் எழுத குழந்தைங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பேட்ச் 2 ஆல்ரெடி பேட்ச் 1 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. செகண்ட் பேட்ச்சு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபியூ சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் சீட் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருன்னா டீமை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. ரைட்டா? எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட் எடுக்க வச்சுருவாங்க. இல்லைன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸு 100% ரீஃபண்ட் பண்ணுற ஒரு உத்தரவாதத்தோடு இந்த ப்ரோக்ராம் நடக்குது. யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இமீடியட்டாக 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். இந்த நம்பர் பிஸியாக இருந்தால் 9176552121 இந்த நம்பரில் ரீச் பண்ணுங்கள். நம்ம கூட நிஷாந்த் இருக்காங்க. 11th and 12th படிச்சுட்டு நிறைய பேர் வந்து 1 இயர் பிரேக் பண்ணி 2 வருஷம் பிரேக் பண்ணி முடியாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா 35 நாளில் வந்து இந்த குழந்தை வந்து சாதிச்சிருக்காரு அப்படின்றது ஆர்ஜிஆர் அகாடமி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட அவங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி இது ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க. அவங்களுடைய உற்சாகம் எப்படி, என்ன பண்ணாங்க, எப்படி இந்த மார்க் வரதுக்கான சாத்தியம் அவங்களுக்கு இருந்தது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பாக வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் வர்றதுக்கு அவங்களுடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பு, தென் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்காங்களா. 11th and 12th நிறைய குழந்தைங்க நம்மக்கிட்ட வரப்போ இது சொல்லித்தரல சார், அது சொல்லித்தரல சார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கு. அவங்க ஸ்கூல்லையும் வந்து படித்த ஸ்கூல்லையும் வேறு எதுவும் அடிஷ்னல் ட்ரைனிங் கூட போகல. ஏன்னா நிறைய குழந்தைங்க இன்டெகிரேட்டடும் போயிட்டு அப்புறமா கிராஷ் கோர்ஸ்க்கு வந்திருப்பாங்க. இல்லை 11th 12th படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் எடுத்துருப்போம். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்கூல் படிப்பை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிராஷ் கோர்ஸ் படிச்சிருக்காங்க. அந்த மூலயமா வந்து இந்த குழந்தை வந்து வந்திருக்கா அப்படின்றதுல எனக்கு பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது கூட அதிர்ச்சி கூட இருக்குது எங்களுக்கு. எப்படி இந்த குழந்தை வந்து வாங்கினார் இவ்வளோ மார்க்? ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப டஃப் பேப்பர் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி 2 வாட்டி ரிப்பீட் பண்ணவங்க கூட அவ்வளோ மார்க் எடுக்க முடியல. அந்த சுச்சுவேஷனில் இந்த குழந்தை எப்படி எடுத்தார் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பேசலாம். நிஷாந்தையும் அவங்களுடைய பேரண்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த அரங்கத்துக்கு வரவேற்கிறேன். நம்ம நிஷாந்த் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஷாந்த், நீங்கள் வந்து எந்த ஊர்? நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து. தூத்துக்குடி. ஆனால் படித்ததெல்லாம்? படித்தது ஃபுல்லாக சென்னையில். சென்னையில் தான் படிச்சிங்க. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் அப்பா வந்து பேப்பர் போடுறவர் தான் சாதாரணமாக. நான் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் என்ன. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக டிசிப்ளினோட டெய்லி கன்சிஸ்டன்ஸாக நான் படிச்சுட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் தம்பி இருக்கான், அவன் வந்து இப்போ 11th போகிறான். இப்போ நீங்கள் 11th 12th படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் டூரேஷன் தான் இந்த கோர்ஸ் எடுத்தீங்க. இப்போ நிறைய பேர் வந்து அந்த பிரேக் எடுத்து 1 இயர் பண்ணி அவங்களே இந்த எக்ஸாம் போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி அந்த பேப்பரை அப்ரோச் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸாம் ஹாலில்? எனக்கு ஃபஸ்ட்டு திருப்பினாடி ஃபிசிக்ஸ் தான் இருந்துச்சு. அது பார்த்தோன்னே ஃபஸ்ட் கொஸ்டினே ஐயோ இது எப்படி போடுறதுன்னு தான் இருந்தது. நான் அது வந்து எதுவுமே எடுத்துக்கல. நேராக பயாலஜி போனேன், கொஞ்சமாக சால்வ் பண்ணேன். தெரியாதெல்லாம் விட்டுடணும். இப்போது தெரியாத சும்மா ஏதாவது ரேண்டமாக அட்டென்ட் பண்ண அது மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து தெரிஞ்சதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வந்தேன். கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். பயாலஜிக்கு வந்து நீங்கள் கம்மியாக தான் டைம் எடுத்துக்கணும். ஒரு 1 hour கூட அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரியும் ஷார்ட்டாக முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமை, நிறைய ப்ராப்ளம் சால்விங்லாம் இருக்கும். அதனால் மெதுவாக போடணும். மெயினாக அக்யூரேசி தேவை. அக்யூரேசி இல்லைன்னா இது நெகட்டிவ் மார்க்ஸ் நிறையா போயிடும். ஃபிசிக்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா மனப்படம் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே வந்து மைண்ட் எப்பவுமே காமாக வச்சுக்கணும். எக்ஸாம் எழுதும்போது இப்போது டென்ஷனாக இருக்குது, ஃபிசிக்ஸ் எப்படி இருக்கும், மார்க் என்ன ஆகும் போது, எவ்வளோ வர கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. இப்போ நீங்கள் இந்த 11th 12th படிக்கிறப்பயே நீட்டுக்கு வந்து ஏதாவது தயாராக ஆனீங்களா, இல்லை வெறும் ஸ்கூல் படிப்பு மட்டும்தான் இருந்தது? இல்லை, நான் 11th 12th படிக்கும்போது ஃபுல்லாக சிபிஎஸ்சி தான் படித்தேன். ஓகே, ஸ்கூலோட இதுதான். ஆமாம். ஓகே, எதுவும் அடிஷ்னலாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து இந்த 1 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் இருந்தது. அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடச்சிது. இப்போ நீ நார்மலாக செல்ஃப் ஸ்டடி படிக்கணும்னா ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்காது நம்மளுக்கு. இங்கே வந்து நம்ம கைட் பண்ணாங்க, டெஸ்ட் வச்சாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க, டெய்லி கிளாஸ் வச்சாங்க. நானும் டெய்லி அட்டென்ட் பண்ணேன். அவங்க வந்து சொல்லித்தரது வந்து இப்போ 11th வந்து படித்து 1 வருஷம் ஆயிடுச்சு.
அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் ரீரீட் பண்ணுறபோது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அவங்க சொல்லி தரது வச்சு பார்த்தேன். ஓகே, நீங்கள் அங்கே கொடுத்த டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக எழுதுனீங்களா? எல்லாமே யூஸ் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டுங்க. இப்போ அங்கே கொடுத்த மெட்டீரியலுக்கும் கிராஷ் கோர்ஸில் கொடுத்த மெட்டீரியலுக்கும் எக்ஸாமில் நீங்கள் அந்த பார்த்த கொஸ்டின்ஸ்க்கும் ஏதாவது ரிலேட்டடாக இருந்ததா? கிராஷ் கோர்ஸ் மெயினாக இந்த மெட்டீரியல் சால்வ் பண்ணாலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த எல்லா கொஸ்டின்ஸ் மோஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் டெய்லி சால்வ் பண்ணாலே எக்ஸாம் ஈஸியாக எழுதிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நிஷாந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த நீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஜேஇயும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பர்சன்டேஜ் வந்ததுன்னு கேட்கலாமா? ஜேஇ எழுதுனீங்களே, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஜேஇ வந்து நான் சும்மா இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் எழுதினேன் ஸ்கூல் படிக்கும்போது தான். அப்போ வந்து எனக்கு எழுதணும்னு ஐடியாலாம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லும் போது சரி நம்மளும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் எழுதணும். நான் வந்து சும்மா அப்போ எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் போயிட்டு இருந்தது. அடுத்த நாளே எக்ஸாம்னால நான் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணல. ஆனாலும் எழுதி ஒரு 94% எடுத்திருந்தேன். ஓகே, வெரி குட். அப்புறங்க அங்கே அந்த பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி குழந்தை படிக்கிறப்ப அந்த ஆழ்ந்த நுணுக்கத்தோடு இல்லைன்னா ஒரு புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் அப்படின்றாங்க இல்லையா, மேலோட்டமாக பார்க்காம என்னன்றதை அந்த செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணதுனால தான் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இல்லை, இந்த டிசிப்ளின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். இது எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறோம்? எப்படி வரும்? பேரண்ட்டு வந்து இல்லாமல் பேரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இது நடக்கவே நடக்காது. அதனால் நிஷாந்தோட அப்பா இருக்காங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம், என் பேர் சின்னதுரை, நிஷாந்த் அவங்க அப்பா. நிஷாந்த் வந்து நல்லா எப்போவுமே நல்லா படிப்பார். நானும் என் மனைவி, எனக்கு ஒரு பையன், இன்னொரு பையன் இருக்கிறான். பசங்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்போம். எப்போவும் பிள்ளைகிட்ட வந்து தம்பி நல்லா படிக்கணும், படிப்பு தான் வந்து நம்மளை வந்து வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு கொண்டு போவோம், கல்வி மட்டும்தான் நிரந்தரமான செல்வம், நம்மகிட்ட இருந்து யாரும் திருட முடியாது. அதனால் நீங்கள் வந்து படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கணும். அரை மணி நேரம் படித்தாலும் சரி, 1 மணி நேரம் படித்தாலும் சரி, அதை ஆழமாக படிங்க. கிளாஸில் டீச்சர் சொல்லித்தரதை ரொம்ப கவனமாக படிங்க. வீட்டில் வந்து டெக்ஸ்ட் புக்கை ஒரு லைன் விடாமல் 1 முறைக்கு 4 முறை திருப்பி திருப்பி படிங்க. படிச்சிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக முழு மார்க்குக்கு நீங்கள் படிச்சிடலான்னு சொல்லி சொன்னேன். அதை வந்து பிள்ளையை ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேயும் நல்லா பிள்ளைகளுக்கு டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் கல்விங்கிறது பிள்ளைகளுக்கு ரொம்ப ஈஸியாகி போச்சு. கல்வியை வந்து ஒரு நாளும் அவங்க கஷ்டப்பட்டு படிக்கவே இல்லை. அதனால தான் வந்து ஈஸியாக படித்தாங்க. நானும் ஆர்ஜிஆர் அகாடமி சார்கிட்ட பேசினேன், நீங்கள் வந்து பிள்ளையை ஏன்ட்ட கொடுங்க, நான் பொறுப்பாச்சுன்னு சொல்லி இன்றைக்கி என் பையனை வந்து எம்பிபிஎஸ்க்கு செலெக்ஷன் ஆகிற அளவுக்கு ரொம்ப திறமையாக நல்லபடியாக மார்க் எடுக்க சார் தான் வழிகாட்டியாக இருந்தாங்க. சார், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறப்ப டெக்ஸ்ட் புக்கை படிக்கணும், இந்த லைன் படிக்கணும் அப்படின்லாம் இவ்வளோ சிறப்பாக சொல்கிறீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார், நான் வந்து +2 படிச்சிருக்கேன். என் மனைவி வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க. என் மனைவி வந்து படிப்பில் நல்ல திறமையானவங்க. இருந்தாலும் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து அண்ணா நகரில் நியூஸ் பேப்பர் போடுற தொழில் பண்ணுறதுனால இங்கே அண்ணா நகரில் வந்து எஜுகேட்டட் ஃபேமிலி தான் அதிகமாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் அண்ணா நகரில் வந்து இன்ஸ்டியூட், அதாவது ஐஏஎஸ் படிக்கிற இன்ஸ்டியூட் அதிகமாக இருக்குது. அங்கே டிஎன்பிஎஸ்சியும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் படிக்கிற பசங்களும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் பேப்பர் போடும்போது அவங்கக்கிட்ட நான் பேசுவேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார், எந்த காலேஜில் படிச்சிங்க, எது படித்தா நல்லாயிருக்கும், எது படித்தா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும், நீங்கள் எத்தனை மணி நேரம் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க வந்து ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அதை வந்து நான் என் பிள்ளைகிட்ட போய் ஷேர் பண்ணுவேன், என் மனைவிக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதிகமான நேரம் என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் வந்து கல்வி வந்து என் பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்பாவுக்கு பேர் வாங்கி தருவேன்னு சொல்லி எப்போவும் என் பசங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி என் அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பேப்பர் போடுற தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ பேப்பர் போடுறோமே இல்லாமல் இந்த பேப்பர் போடுறப்ப யாருக்கு போடுறோம், அவங்களுடைய வாழ்க்கையோட அனுபவங்களை வந்து கேட்குறது வந்து பெரிய விஷயம். அப்துல் கலாம் ஐயா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்தது மூலயமா அந்த பேப்பரில் இருக்கிறவங்க போடுறப்ப அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ இல்லையோ இவருக்கு நிறைய நாலேஜ் கிடச்சிது, அவர் வந்து டெவலப் ஆனார். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் அவருடைய லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் குழந்தைங்க வந்துச்சு, அப்பயும் அந்த பேப்பர் போடுறப்ப அந்த பேப்பரை படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அறிவை தன் குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை கொடுத்து அடுத்த லெவலுக்கு அந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு ஏதாவது நீங்கள் இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லணும், பேரண்ட்ஸ்க்கு எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பேரண்ட்ஸ் வந்து அதிகமான நேரம் பிள்ளைகிட்ட வந்து நல்லா பேசணும். ஃபஸ்ட்டு அதாவது வாழ்வியலில் டெய்லி சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி பேசணும். பசங்களோட வந்து எப்பவும் படிப்பை பற்றியே பேசக்கூடாது.
நாட்டு நடப்பை பற்றியும் பேசணும், நம்ம வந்து 4 பேர்கிட்ட பேசி பழகி இருக்கணும் அப்படிங்கிறதே பேசணும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலத்தில் வந்து பசங்க அவ்வளோ நேரம் செல்ஃபோனுக்கு அடிமையாகி 24 மணி நேரமும் செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து வாழ்க்கையில் எந்த வகையிலும் நம்மளுக்கு வந்து உதவாது. செல்ஃபோன் பார்க்குறத குறைச்சி தாயும் சரி தகப்பனும் சரி பிள்ளைகளோட அதிகமான நேரத்தை செலவிடணும். எப்பவும் பிள்ளைகளை வந்து படின்னு போஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது நல்ல படி தம்பி, முழு கவனத்தையும் செலுத்து, உன் ஃபுல் எஃபெக்டையும் கொடு, ஆனால் 0 மார்க் வாங்கினா கூட நான் கவலையே பட மாட்டேன். யார் உன்னை பற்றி எது சொன்னாலும் நீ கவலைப்படாத. நானும் அம்மாவும் உன்னை பற்றி ஏதாவது சொன்னால் மட்டும்தான் நீ வந்து கவலைப்படணும். இன்றைக்கி நீ வந்து முட்டை மார்க் எடுக்கலாம், இன்னும் 1 வருஷம் கழித்து நீயே உன்னுடைய தனி முயற்சியில் 100 மார்க்காக கண்டிப்பாக அதை மாற்றுவேன். அந்த நம்பிக்கை வந்து எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கு இருக்கிறதுனால நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்வி ஒன்றே நோக்கம் சொல்லி படித்தேன்னா கண்டிப்பாக நீ வந்து பெரிய ஆளாகலாம். ஆனால் வழிகாட்டுறவங்கள, அதாவது கல்வி வழிகாட்டியாக இருக்கிற ஆசிரியரையோ இல்லை பெரியவர்களையோ, நம்மளுக்கு வயசு மூத்தவங்க, நம்ம கூட படிக்கிற பசங்க, இவங்களை வந்து சொல்கிறத வந்து நம்ம கவனமாக கேட்டு அதுபடி செயல்படணும். நம்ம இன்றைக்கி அவங்க சொல்லி கேட்டு செயல்படலை அப்படின்னா பின்னாடி 20 வருஷத்துக்கு அப்புறமா அன்றைக்கி அவன் நம்மளுக்கு சொன்னானே நம்ம அதை வந்து மதிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், பேரண்ட்டை கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி மாணவர்களை செல்ஃபோன் எடுக்க வேணாம்னு சொல்கிறது வந்து ஒன்று இருந்தாலும், இன்றைக்கி பெற்றோர்களும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வந்ததுக்கப்புறமா ஃபோனில் தான் இருக்காங்க. அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த சமையல் ரூமில் கூட அந்த ஃபோனை வச்சுக்கிட்டே அந்த சமையல் பண்ணுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்க சொன்னாங்களே அந்த குழந்தைங்க கூட பேசுறது வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய அந்த மொபைல் வந்து ரொம்பவே ஜாஸ்தி பண்ணியிருக்கு. அதை வந்து கண்டிப்பாக தடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதை அறவே வந்து நீக்கணும்னு சொல்லலை, பட் அதுவும் வேணும். பட் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம குழந்தைங்களோட இணக்கம், நம்மளுக்கு அனுபவ அறிவு, இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வந்து 12வது படித்தா கூட 12வது படித்தவங்க பண்ணுறதோட இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களை டெய்லி பேசிஸில் சொல்லி அந்த நெருக்கத்தோடு இருந்திருக்காங்க. குழந்தைய தனியாக விடலை. குழந்தை என்ன பண்ணுது, என்ன ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எப்பயுமே அம்மா இருப்பாங்க, இல்லை நான் இருப்பேன் கூட. அதனால் அந்த குழந்தைங்களை வந்து டீவியேட் ஆகாமல் கரெக்டான பாதையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெற்றோர்கள். அதனால் நிஷாந்தோட வெற்றிக்கு வந்து அவங்களுடைய பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ தயவு செய்து மாணவர்கள், அவர் இன்னொரு பாயிண்ட் படிப்படின்றது மட்டும் இல்லை, உலக அனுபவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகினவங்க எப்படி சக்ஸஸ், அவர் சொன்னாங்களே ஐஆர்எஸ் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் படிக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. இப்போ படிக்கிறியா மார்க் வரல, படிக்கிறியா மார்க் வரலையா, இதை மட்டும் இல்லை. அது இல்லாமல் மார்க் வரலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் கூட இருக்கோம், நீ பற்றி கவலைப்பட தேவையில்லை, அந்த நுணுக்கங்களை ஆழ்ந்து தெரிஞ்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் போகலாம் அப்படின்ற மாதிரி. முக்கியமாக அது தானே சொல்கிறாங்க, நீட் எக்ஸாமோ இல்லை ஜேஇ எக்ஸாமில் என்ன சொல்கிறாங்க, கான்செப்ட்ஸை நல்லா கிளியராக வச்சுக்கிடுங்க, தெரிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கில் வச்சுங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தினமும் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நிஷாந்தும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரைட்டா நிஷாந்த், இப்போ உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப இல்லைனா அந்த RJR அகாடமி கிளாஸஸ் வரப்போ உங்கள் கூட நிறைய பேர் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் கவனிச்சிங்களா, இல்லை உங்களத மட்டும்தான் கரெக்டாக கிளாஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை அவங்க கூடயும் பேசுவீங்களா? இல்லை சார், அவங்க கூட பேசுவேன். நம்ம இன்ட்ராக்ஷனாக தேவையில்லை. நம்ம எப்போவுமே படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்க முடியாது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி தான் இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும். நம்ம வந்து எப்படி நம்மளும் நார்மல் ஹியூமன் தான், ஜாலியாக இருக்கணும், படிக்கணும், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். அதுதான் படிக்கிற டைமில் படிக்கணும். சரி, நீங்கள் இந்த கிராஷ் கோர்ஸ் டைமில் கிளாஸஸ் வந்து ஒரு 6 மணி நேரம் இருந்தது RJRல. அதை தவிர நீங்கள் எவ்வளோ படிப்புக்கு டைம் போட்டுருந்துருப்பீங்க? வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு 6 o'clock தாண்டிடும். ஒரு 7 o'clock தான் புக் எடுப்பேன். ஆனால் நைட்டு படுக்க வந்து ஒரு 12 o'clock தாண்டிடும். அந்த இது ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அந்த இங்கே சொல்லி கொடுத்ததை மட்டும் நீங்கள் உட்காந்து படிச்சிங்களா, இல்லை ப்ராப்ளம்ஸும் டெய்லி போடுவீங்களா? ப்ராப்ளம்ஸும் டெய்லி போடுவேன். நம்ம வந்து சொல்லித்தரதை கவனிக்கணும், ஆனால் நம்மளுக்கு ப்ராக்டிஸும் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அங்கே எக்ஸாம் போய் நம்மளுக்கு பயமாக இருக்கும், கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். கையெல்லாம் உதறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் நடத்தக்கூடிய டைமில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், சொல்லி கொடுத்ததை வந்து திருப்பியும் போய் பார்க்கணும், அது இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை போடும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்பில் சொல்லிகிட்டே இருப்பாங்க.
இவர் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோக்கஸ்டாக எப்போயுமே அப்படியே படிப்புன்னு இல்லாமல் சில விஷயங்கள்லாம் ஆக்டிவிட்டியும் வேணும். ஏன்னா மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேணும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணி. நீங்கள் மொபைல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, யூஸ் பண்ண மாட்டீங்க? மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் எப்பயுமே வச்சுருப்பீங்களா? மொபைலே பார்த்துட்டு எப்பயுமே படிக்கும்போது படிக்கணும். மொபைலும் யூஸ் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. சில கொஷின்ஸ்லாம் தெரியலன்னா நம்ம கைடுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்காக அடிக்டாக இருக்கக்கூடாது. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை தெரியறதுக்கு மொபைல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட் வந்து ரொம்பவே முக்கியம். நம்மளுக்கு தகவல்கள் வந்து கை நுனியில் நம்மளுக்கு கிடைக்கிது. இருந்தாலும் தேவையான போது தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நிஷாந்தோட கருத்தாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஷாந்த் அண்ட் நிஷாந்த் பேரண்ட்டை பார்க்குறப்ப. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய என்ன விஷயங்கள் சொன்னாங்களோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க பேரண்ட்டும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிஷாந்தும் வந்து பார்த்திங்கன்னா சில தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கிடுங்க. நிஷாந்த் ஆர்ஜிஆர் அகாடமி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? சார் கண்டிப்பாக. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்களா நிறைய பேரண்ட், அவங்களுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி சிபாரிசு பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார். ஓகே. பெஸ்ட் அகாடமி. பெஸ்ட் அகாடமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் அகாடமி அப்படின்றப்ப ஓகே. நிறைய பிள்ளைகள் நம்மகிட்டையும் படிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதில்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம்ன்றது ஒரு இன்ஸ்டியூஷனோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள் அங்கே என்ன இருக்காங்கன்றது முக்கியம். அதோட அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குறாங்க, அந்த பங்களிப்பு கொடுக்கறதுக்கு வீட்டில் இருந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து எப்படி அந்த குழந்தையை ஊக்கப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 4 விஷயங்களும் ஒன்று சேர்றப்ப தான் அந்த சக்ஸஸ் கிடைக்குது. அந்த விஷயத்தில் நிஷாந்தும் சரி, அவங்க பெற்றோரும் சரி, ஆர்ஜிஆர் அகாடமியும் சரி, ஆர்ஜிஆர் அகாடமியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஒன்றிணைந்ததுனால தான் இந்த வந்து முயற்சி வந்து பலன் அடைஞ்சிருக்கு. அதுவும் 35 நாளில்ன்றது வந்து ரொம்ப சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கிராஷ் கோர்ஸில் யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. நிஷாந்த் இஸ் த ஒன்லி ஸ்டூடெண்ட் கோயிங் டு கெட் சீட் இன் த்ரூ கிராஷ் கோர்ஸ், ஆர்ஜிஆர் கிராஷ் கோர்ஸு. அவங்க பேரண்ட்டுக்கும் நன்றி. நிஷாந்த் நீங்கள் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய காலேஜஸில் நல்லா படித்து கோல்டு மெடல்லாம் வாங்கணும். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் இன்ஸ்டியூஷன் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளை நன்றி சார். ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலுக்கு வந்து நிறைய வந்து பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. புதுசாக நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ இமிடியேட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இது ஒரு உந்துகோலாக இருக்கும்.